சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய 100% உங்களுடைய ஷேர்ஸ் வந்து பங்குகள் வந்து உங்ககிட்ட இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்கிறீங்க. அது வளர வளர நண்பர்களோ வேறு யாராவது நெருங்கிய ஒரு சொந்தக்காரங்களோ அவங்கெல்லாம் பணத்தை போட்டு அதில் பங்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 100% குறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்களே கூட அதை பெருசாக விருத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐபிஓ போகிறீங்க. ஸோ ஐபிஓ போகும்போது இப்போ இருக்கிற கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா 75% மேக்ஸிமம் ப்ரொமோட்டர் வச்சுக்கலாம், 25% பப்ளிக் கொடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து ஆரம்பத்தில் 90% கூட ப்ரொமோட்டர் வச்சுக்கிறாங்க, 10%க்கு தான் பப்ளிக் தராங்க. பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த 90%ன்றது 75% ஆகணும். இது வந்து நார்மு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பழமையான கண்ட்ரி. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து கிட்டத்தட்ட இப்போ 150 வருஷமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஸ்டேக்கே இல்லாமல் இருக்குது, சின்ன கம்பெனியில் கூட. இப்போ நீங்கள் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாவே இங்கே சவுத் இந்தியாவில் ஒரு 4-5 பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸ். அது எல்லாமே 100 வருஷத்தை தாண்டியாச்சு. ஸோ ஆரம்பித்த ஃபேமிலியே இல்லை இப்போது. ஸோ ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இது ஒரு ரிஸ்கா? இதை வந்து நீங்கள் 0 இருக்கிறதுனால பெரிய ரிஸ்க்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது.